வீடு வீடு சம்மந்தப்பட்ட இதுக்கு வந்து வாஸ்து கோளாறு தான். ஸோ அந்த வாஸ்து வந்து சரி பண்ணணும். அந்த வாஸ்து சரி பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு சில மூலிகைகள் இருக்குது. அத வந்து அந்த பூமியில அதாவது அவங்க வீடு கட்டும்போதே எங்களெல்லாம் கன்சல்ட் பண்ணிட்டு கட்டணும். இல்லைன்னா வாஸ்து ஆட்கள கன்சல்ட் பண்ணி கட்டணும். அதாவது வாஸ்து சொல்லியே நாங்க கட்டினோம். ஆனா, அந்த வீடு எங்களுக்கு சரியா வரலன்னா, அவங்க சரியான ஆட்கள ம். சந்திச்சிருக்க மாட்டாங்க. கரெக்டான ஆட்கள சந்திச்சு வாஸ்துவோட பிரச்சனைய தீர்த்திருக்க மாட்டாங்க. ஸோ, அதனால வாஸ்துக்குன்னு சில நியமனம் இருக்கு. ஸோ, அந்த மாரி பண்ணும்போது சில பொருட்கள்லாம் சில பொருளு, சில மூலிகைகள் எல்லாமே வந்து அந்த நிலத்தில வந்து நம்ம பதிக்கணும். அப்படி பதிச்சுட்டு அதுக்கப்புறம் நில வாசப்படியில ஒரு எந்திரம் ஒண்ணு இருக்கு. ஸோ, அந்த நெ எ அந்த எந்திரம் வந்து கோல்டு இல்லன்னா வந்து சில்வர்ல நம்ம வந்து அந்த எந்திரம் எழுதி அத வந்து நில வாசப்படியில பொது அ நம்ம வந்து நில வாசப்படி எடுக்கிறோம் இல்லையா? அப்பவே அதில புதைச்சி நம்ம மூடிடணும். அந்த மாரி மூடிட்டு பூமியிலயும் சில பொருட்கள் புதைச்சிட்டு, அப்புறம் அந்த நில வாசப்படியிலயும் சில அதாவது நவரத்தினம் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? ஸோ அதையும் கரெக்ட்டா அ ஒரிஜினல் அது மாரிலாம் வாங்கி அந்த நில வாசப்படியில பண்ணும்போது, அவங்க வந்து அவங்க தலைமுறை தாண்டி அந்த வீடு வாழும். அதாவது இந்த பெருமாளோட சன்னதி உள்ள போகும்போது, அங்க எப்படி அந்த ஸ்ரீ வைகுண்டத்தில எவ்வளோ சகல விதமான செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழுறாங்களோ, அதே மாரி இந்த வீடும் வந்து சுபிக்ஷமா வாழும். தலைமுறை தாண்டி வரும். அந்த மாரி வாஸ்து கோளாறு இருக்கும்போது தான் அந்த மாரி பிரச்சனைகள் இருக்கு. அந்த மாரி பிரச்சனைகள் இருக்கிற வீட்ல கன்டினியூஸா இல்லாம நீங்க பேசாம வித்துட்டு வேற இடம் போய் வாங்குறது தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன்.